நான் சொன்னேன். இளைஞர்களோட ஸ்கீம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இளைஞர் வெற்றி நிதி. அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்துல நீங்க பதிவு செஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு பட்டதாரி முடிச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 4000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே 12ஆம் வகுப்பு இல்ல ஐடிஐ முடிச்சிருந்தீங்களா, அவங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உதவித்தொகை நீங்க பதிவு செஞ்சு எப்பத்துலேருந்து காசு வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுலேருந்து 2 வருஷத்துக்கு இந்த உதவித்தொகை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமா எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பண்ணிடுங்க. ரினிவல் பண்ணலனாலும் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களது ரினிவலே பண்ண முடியல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னாலும் இப்ப பண்ண முடியுது. நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் போய் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை. அப்படின்னா என்னன்னா, இப்ப அரசு அரசு எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் நெறைய பேர் எழுதுறீங்க இல்லையா? அவங்களுக்கு இப்பலாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதுலேருந்து நமக்கு ஜாப் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா, அது எதுவுமே இல்லாம 1 வருஷத்திலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு இதுலேருந்து பணி நியமனம் செய்கிற வரைக்கும் எல்லாமே ஓராண்டுலேயே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு காலி பணியிடங்களை நிரப்புதல். அரசு துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது, அது எல்லாமே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கல்வி உத்தரவாத திட்டம் அப்படின்னா, இப்போ பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட காசு இல்லைன்னா 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மாணவர்கள் அவங்க விரும்பிய படிப்பை சந்தோஷமாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெற்றி தொழிற்பயிற்சி அப்படின்னா என்னன்னா, இப்போ இளைஞர்களுக்கு ஸ்கில் வழங்குற முறையில் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து இன்டர்ன்ஷிப் ஒன்று நடத்துகிறாங்க. இது ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்கள் இந்த பயிற்சி பெறலாம். இதில் பட்டதாரிகளுக்கு 10,000 மாதம் மாதம் 10,000மோ, இதுவே தொழிற்கல்வி படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு மாதம் மாதம் 8,000மோ வழங்கப்படும். நிரந்தரமாக வேலை இல்லாத குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் அதாவது முன்னுரிமை வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வழங்குறாங்க. இதில் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, இளைஞர்கள் வெற்றி நிதி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கிறவங்க ரினியூவல் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இதை முடிச்சிடுங்க. மாதிரி வேறு ஏதாவது ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.